வணக்கம் மகளே. இன்றைக்கி நான் பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணம்னா என்ன, எப்படி நம்ம லைஃப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதேமாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, பில்லியனர் ஆகிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மைண்ட் செட் ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கண்டிப்பாக மணி ரிலேட்டடான, ஃபினான்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் மட்டும்தான் வரும். மற்றபடி எந்த டாப்பிக்குமே வராது. ஸோ இன்றைக்கான டேயில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்னா, பணம்னா என்ன, அதேமாதிரி நம்ம லைஃப் சேஞ்ச் மூமெண்ட்டு, ஓகேங்களா? அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே என்ன தோணுது அப்படின்னா, மணி அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கஷ்டம், ஃப்ரீடம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்டேட்டஸ், ஓகே, இந்த 4 கான்செப்ட் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஏன் அப்படின்னா, நிஜமாக சொல்லணும் அப்படின்னா, பணம்னா ஒரு பேப்பர் இல்லை, அந்த ஒரு நம்பர் இல்லை, அது ஒரு பவர் அப்படிங்கிற கான்செப்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை புரிய வைக்கணும். என்னுடைய ஏஜ் கேட்டகரியில் 19 ஏஜ் எனக்கு இப்போ ஆகுது. ஓகே, என்னுடைய ஏஜ் கேட்டகரியில் இருக்க மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன கான்செப்டுக்காகவே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமையே நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த கான்செப்டுக்காக தான் நான் வந்துட்டு நம்ம சேனலை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிச்சிருக்கேன். அதேமாதிரி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனால் அந்த பவரை யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா, நீயா இல்லை பணமா அப்படின்னா, கண்டிப்பாக லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா, இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் பணத்தை பற்றி பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பணம்னா என்ன அப்படின்னா ஒரு ரியாலிட்டியாக எடுத்துக்கலாம். ஒரு ரியாலிட்டி அப்படிங்கும்போது ஒரு ஸ்கூலில் நமக்கு சொல்லுவாங்க. ஸ்கூலில் நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மணி இஸ் ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மணி ஒரு மீடியமான ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் அது என்ன ரியாலிட்டியாக நடக்கும் அப்படின்னா, ஒரு பணம் அப்படின்னா ஒரு டைம் சேவிங் பண்ணுற ஒரு டூல், ஓகேங்களா? ஒரு டைம் சேவிங் பண்ணுற டூல் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ 1 ஹவர் ஒரு ஒரு மணி நேரம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சேலரி ஒரு ரூ. 100 தராங்க அப்படின்னா, ஸோ அந்த ரூ. 100 நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஒரு 1 ஹவர் சேவ் பண்ண மாதிரி, ஓகேங்களா? நம்மளுடைய 1 ஹவர் வந்துட்டு சேவ் பண்ண மாதிரி கான்செப்ட்டு. அதே மாதிரி அதனால் பணம்னா உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுற ஃபார்மு, ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ புவர் மைண்ட் செட்டு அண்டு ரிச் மைண்ட் செட்டை பற்றி பார்க்கலாம். ரிச் மைண்ட் செட், புவர் மைண்ட் செட்னா பணம் கஷ்டம் வரும். பட்டு புவர் மைண்ட் செட்டுடைய என்ன கான்செப்ட் அப்படின்னா, பணம்னா கஷ்டம் வரும், அதே மாதிரி நான் லக்கில் இல்லை, சேலரி போதும் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க இருப்பாங்க. அதேமாதிரி ரிச்சான மைண்ட் செட் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பணம்னா ஒரு சிஸ்டமில் வேலை செய்யும், அதே மாதிரி நான் ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணணும், அந்த மாதிரி கான்செப்டில் இன்கம் மல்டிப்ளை பண்ண முடியும். டிஃப்ரென்ஸ் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு புவர் மைண்ட் செட் எப்படின்னா வேலை பண்ணுவாங்க. ஓகே, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். ஓகே, அதுதான் கான்செப்டாக இருக்கும். ஒரு ரிச்சோட மைண்ட் செட் எப்படின்னா, ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணணும், அந்த சிஸ்டம் நமக்காக வேலை செய்யணும், நமக்கான பணத்தை அந்த சிஸ்டம் தான் பில்ட் பண்ணணும், நம்ம பில்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் எப்படின்னா, இப்போ பணம் எப்படி வரும்? ஓகே, ஒரு 3 வேவ்ஸான ஒரு வழி இருக்குது. 3 வேவ்ஸான வழி அப்படின்னா பணம் எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்படின்னா ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா, நீங்கள் இப்போது ஒரு வேலையை பண்ணுறீங்க, ஒரு வேலையை செஞ்சு முடிச்ச வாட்டி அதில் ஒரு சேலரி இல்லை டெய்லி வேஜ், ஓகேங்களா? அந்த மாதிரி கான்செப்டில் உங்களுக்கு வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு பணம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டு. அடுத்து செகண்டு ஒன்று என்ன அப்படின்னா பேசிவ் இன்கம் அப்படின்னா, நீ தூங்கினாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பணம் வரணும். இப்போது தூங்கினாலும் பணம் வரணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு யூடியூப் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அந்த வீடியோ நம்ம போட்டோம் அப்படின்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். அடுத்து ரெண்ட் அப்படின்னா, இப்போ வீட்டில் வாடகை விட்டுருந்தோம் அப்படின்னா அது வழியாக நம்ம தூங்கினாலும் இன்கம் ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி பிஸ்னஸ் வந்துட்டு 24 ஹவர்ஸுமே இன்கம் ஜென்ரேட் ஆகிற ஒரு கான்செப்ட் அது. அடுத்து தேர்டு என்ன அப்படின்னா போர்ட்ஃபோலியோ இன்கம். ஒரு போர்ட்ஃபோலியோ இன்கம் அப்படின்னா பணம்னு ஜென்ரேட் பண்ணும், பணத்தை வந்து பணமாக வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகே, அந்த போர்ட்ஃபோலியோ இன்கம் தான் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஓகே, அதெல்லாமே ஸ்டாக்ஸ் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம அது கேட்டகரி பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு மோஸ்ட் ஆஃப் பீப்புளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைஃப்பில் ஆக்டிவ் இன்கமில் ஸ்ட்ரக் ஆகிருக்காங்க. ஓகே, 99% மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் இன்கமில் ஸ்ட்ரக் ஆகிருக்காங்க. ஓகே,
இப்போது பிக்கெஸ்ட்டான மிஸ்டேக் என்ன மக்கள் எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது பீப்புள் பண்ணுற சம்பாரிச்சுட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, சேவ் பண்ணுவாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பயப்படுவாங்க. ஒரு கரெக்டான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒரு ஏர்னிங் இருக்கும், ஒரு ஸ்பெண்டிங் இருக்கும். பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சேவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட்டுங்கிறது ஒரு தப்பான கான்செப்ட்டு. இப்போ பணத்தோட சைக்காலஜி பற்றி பார்க்கலாம். பணம் உனக்கு வரணும் அப்படின்னா நீ பணத்தை பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சம் பீப்புள்ஸ் வந்து சொல்லுவாங்க, பணம் கேட்டால் விஷயம் அப்படிங்கிற மாதிரி. அது உன் பிரெயினில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ பணம் உங்ககிட்ட வராது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரீரைட் பண்ணோம் அப்படின்னா, பணம் ஒரு டூல், ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணேன்னா அதுதான் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் ப்ராக்டிக்கலாக ஒரு ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும் அப்படின்னா, பணம் வேணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஒரு பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது எந்த வழியிலையுமே ஒரு ஈஸியான வழி கிடையாது. அதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம பில்ட் பண்ணும்போது நம்ம ஃப்யூச்சரில் அதை ஈஸி பண்ண முடியும். அதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்படின்னா ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒரு எடிட்டிங், ஒரு ட்ரேடிங், ஒரு மார்க்கெட்டிங், இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டாக்ஸு இந்த மாதிரி கான்செப்டில் நம்மளுடைய ஸ்கில் பேஸ்டு டெவலப்மெண்ட் பண்ணணும். மல்டிபிள் இன்கம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை ஃப்ரீலான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறையா பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ கட் ஆஃப் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு இயர்லியான ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வாங்க. அதே மாதிரி கன்சிஸ்டன்சிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ப்ளே பண்ணும். அது டெய்லி ஆக்ஷன் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ரிசல்ட்டை வந்துட்டு உருவாக்கும், ஓகேங்களா? இப்போ ஒரு ஹார்டான ஒரு ட்ரூத் என்ன அப்படின்னா, பணம் இல்லாமல் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கம்மி. ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது பணம் இல்லை அப்படின்னா ரொம்ப கம்மி. அதே மாதிரி பணம் இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன்ஸ் அதிகம். பணம் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீடம் அதிகம். ஆனால் பணம் தான் லைஃப் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. பணம் ஒரு டூலாக யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஆனால் அதை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குறது தான் நம்மக்கிட்ட இருக்க பணம் அப்படிங்கிறது, ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம். அதாவது பணம் உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்டில் பண்ணணும். நீங்கள் பணத்துக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு கவர்மெண்ட் சீட்டுடைய ஒரு லைஃபாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம், ஓகேங்களா? ஏன்னா எனக்கு இப்போது 19 ஏஜ் ஆகுது. என்னுடைய ஒரு கோல் என்ன அப்படின்னா, என்னுடைய கோல் ஒரு பில்லியனர் ஆகிறது, ஓகேங்களா? ஒரு மல்டி பில்லியனர் ஆகிறது. சரி, ஓகே. இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னா மணி ரிலேட்டடான கண்டென்ட்ஸு. அதே மாதிரி என்னுடைய ஏஜ் கேட்டகரியில், ஓகே, ஒரு 19 to ஒரு 25, ஒரு 30 இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. பணத்தை பணமாக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம ஓடிட்டுருக்கோம். அதே மாதிரி இதுபோல் நிறையா கண்டென்ட்ஸ் கண்டிப்பாக வரும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ கண்டிப்பாக போடுவேன் நான். சரி, ஓகே. இந்த வீடியோ முடிச்சிக்கலாம், ஓகேங்களா?